நான் வந்து மாலை போட்டு 18 நாள் நாளையோட ஆக போகுது. ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருக்கு. ஒரு பக்கத்துல யோசிச்சா என்னடா அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 days தான் இருக்கு, நம்ம அதுக்கப்புறம் மாலையை கழட்டிடுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு. இட்ஸ் ஓகே, லைஃப்னா அப்படிதானே இருக்கும். என்ன இன்னும் அப்படியே அடுத்த வருஷம் போய்க்கோங்க சாமி மலைக்கு. சரி, நீ வந்து அடுத்து முருகன் கோயிலுக்கு மாலை போடுறேன்னு சொன்னல. இவன் வந்து அடுத்து ஜனவரி மாசம் வந்து முருகன் கோயிலுக்கு மாலை போட போறானா, பிப்ரவரி மாசம் வந்து அம்மனுக்கு மாலை போட போறானா, மார்ச் மாசம் மறுபடியும் ஐயப்பனுக்கு மாலை போட போறானா, ஏப்ரல் மாசம் அம்மனுக்கு மாலை போட போறானா, அப்படியே ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மாலை போட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னன்றதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இவன் வந்து மாலைங்கழுத்துமா பார்க்கலாம், அப்பதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா ஒரு சில ஆட்கள்லாம் வந்து எப்பவுமே மாலையிலே இருக்கணும், எப்பவுமே விரதத்தை கடைபிடிக்கணும். அந்த மாதிரி ஆட்கள்ல இவனும் ஒருத்தன். இந்த வருஷம் சபரிமலை மாலை, அடுத்த வருஷம் கல்யாண மாலை. கன்னிசாமி மாலை போட்டு பேசுற பேச்ச பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கிறான். நான் சொல்ல நம்ம போவோம், போயிட்டு நம்ம ஆத்துல குளிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். சாமி சரணம் ஐயப்பா. ஆற்றுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக தண்ணி இப்போ குறைஞ்சிருக்கு. அங்கே தாமிரபரணி தாயேன்னு ஒன்று இருக்கா, அந்த ஹைட் வரைக்கும் வெள்ளம் போச்சா. ஒரு 15 to 20 feet ஹைட் வரைக்கும் தண்ணி ஏறிட்டு இருந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி போயிருக்கணும். பட் இப்போ நல்லாவே குறைஞ்சிருச்சு. குளிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம்லாம் முங்கிருச்சு. மண்டபம்லாம் முங்கி ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ போடா குளிப்போ, உடம்பு இரும்பாக்கிக்கடா சும்மாரு. அப்புறம் நான் பழி வாங்கினா நீ தாங்க மாட்டேன். வச்சு ஃபன் பண்ண இந்த குருசாமி எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். எல்லாரும் இடுப்புக்கு கீழே தான் கட்டுவாங்க, இவர் இடுப்பு மேலே கட்டிட்டு இருப்பாரு. முக்காவோட கட்டியிருக்காரு. அவருக்கு பாவாடை சித்தன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. நீந்தி 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 நான் தண்ணில போவேன் நீந்தி. பழமலை சாமி குளிக்க போறாரு. பழமலை தள்ளாடுது. ஓகே, ஏதோ பெரிய சண்டே ஆயிடுச்சு. நான் தான் வந்து ரிப்போர்ட்டர் களத்தில் இருந்து ரகுவநாதன். ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ கோயிலுக்கு போகலாம். இங்கே ஒரு பிரளயமே உண்டாச்சு. அந்த கதை என்னன்றதை நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன்.